அமெரிக்க நாட்டையே கொலை நடுங்க வச்ச ஒரு பயங்கரமான சீரியல் கில்லரை பற்றி தான் இன்னைக்கு நம்ம காணொலியில் முழுசாக பார்க்க போகிறோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் மேடி. வெல்கம் டு மை சேனல். ஆயிரத்தி 1982 காலகட்டத்தில் அமெரிக்கர் உள்ள காவல் நிலையத்துக்கு அதிகாரிலேயே ஒரு கால் ஒன்று வருதுங்க. அட்டன் பண்ணி என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது அந்த ஊர்ல உள்ள ஒரு கிரீன் ரிவர் அப்படின்ற ஆத்துல ஒரு சடலம் ஒண்ணு மாட்டி மிதக்கிறதா போலீஸுக்கு தகவல் தெரியுதுங்க. இதை கேட்ட போலீஸார் உடனே ஸ்பாட்டுக்கு போய் பார்க்கும்போது போலீஸாருக்கே அதிர்ச்சிங்க. என்னாச்சு அப்படின்னா அங்க உண்மையாலுமே ஒரு பெண் சடலம் மாட்டிக்கிட்டு மிதக்கிறத போலீஸார் பாக்குறாருங்க. அடுத்த கட்டமா அந்த பெண் யாரு அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவமனைக்கு விசாரிக்கும் போகும்போது கிட்டத்தட்ட 16 வயசு தாங்க அந்த பொண்ணுக்கு இருக்கும். அந்த பெண்மணிய கழுத்தை நெரிச்சு யாரோ கொடூரமா கொண்டிருக்கிறத போலீஸுக்கு விசாரணையில தெரிய வருதுங்க. இந்த கொன்ன நபர் எந்த ஒரு தடயத்தையும் விட்டு வைக்காத காரணத்தினால போலீஸாருக்கு 1982 காலகட்டத்துல இந்த டெக்னாலஜி கேமரா இதெல்லாம் சிசிடிவி கேமரா இல்லாத காரணத்தினால அந்த நபரை கண்டுபிடிக்கிறது சிரமமாவே இருந்துச்சுங்க. இந்த விசாரணை எடுத்து ஒரு 2 நாள் கூட முடியலைங்க. அதுக்குள்ளேயுமே அதே ஆத்துல 2 பெண் சடலங்கள் மறுபடியும் ஒரு 18 இருந்து 24 வயசு வரைக்கும் இந்த 2 சடலத்துக்குமே ஏஜ் இருந்திருக்குங்க. அந்த நிலையில 2 சடலங்கள் மறுபடியும் அந்த ஆத்துல கொன்னு யாரோ வீசி இருந்திருக்காங்க. போலீசார் இந்த விசாரணைய அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. அமெரிக்கில் உள்ள காவல்துறை என்னதான் இந்த விசாரணைய அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போனாலும் கூட அந்த மர்ம நபரை இதுவரைக்கும் அவங்க கண்டுபிடிக்கவே இல்லைங்க. கிட்டத்தட்ட 1982 இருந்து 1984 வருஷத்துக்குள்ள ஒட்டுமொத்தமா 28 பெண் சடலங்கள் அதே கிரீன் ரிவர் ஆத்துல கொண்டு வீசப்பட்டது. போலீஸார் டிபார்ட்மெண்ட் இதுவரைக்கும் நடந்த மிகப்பெரிய இன்வெஸ்டிகேஷன்லயே ஒரு பெரிய டாஸ்கா போலீஸ்காரங்களுக்கு மாறுது. அது மட்டும் இல்லாம போலீஸ் மற்றும் ஊர் மக்கள் எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த கொலைக்கு முக்கியமா பேய்கள் கூட காரணமா இருக்கும், போஸ்டுகள் கூட முக்கிய காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வதந்திகள் பரவ ஆரம்பிச்சுதுங்க. அது மட்டும் இல்லாம 28 பெண்கள் 2 வருஷத்துக்குள்ளேயே கொள்றாங்க அப்படின்ற போது சோசியல் மீடியாக்கள் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா போலீஸ் மேல ப்ரெஷர் அதிகமா போட ஆரம்பிக்கிறாங்க. அந்த காலத்துல 1982 இருந்து 84 வரைக்கும் பெரிய டெக்னாலஜி இல்லாத காரணத்தினால இந்த நபரை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாவே இருந்துச்சுங்க. அது மட்டும் இல்லாம போலீஸார்கள் நல்லா குழம்பு போய் வேற இருக்கிறாங்க. இந்த விசாரணையில காவல்துறைக்கு இந்த 2 வருட காலத்துக்குள்ள இறந்த 28 பெண்களை பத்தி விசாரிக்கும் போது இந்த 28 பெண்களை கொண்டும் கூட யாருமே இந்த சுற்று வட்டாரத்துல உள்ள காவல் நிலையத்துக்கு கம்ப்ளைண்ட் பண்ணாது போலீஸாருக்கு அதிர்ச்சி அளிக்குதுங்க. அதுக்கு முக்கியமான காரணம் இந்த 28 பெண்களுக்கு டார்கெட் பண்ற இந்த நபர் எந்த மாதிரி பெண்களை டார்கெட் பண்றாரு அப்படின்னா ரோட்ல அனாதையா இருக்கிற பெண்கள், அதுக்கப்புறம் பாலியல் தொழில ஈடுபடுற பெண்கள், சமுதாயத்துல ஒதுக்கப்பட்ட பெண்கள், அதுக்கப்புறம் சமுதாயத்தால் யாருமே கண்டுக்காத ஒரு பெண்களை தான் இந்த ஒரு மர்ம நபர் டார்கெட் பண்றாருங்க. காவல்துறை இந்த ஒரு விசாரணையை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போனாலும் கூட மக்களுக்கு இந்த ஒரு தகவலை கொண்டு சேர்க்கணுன்ற காரணத்தினால நியூஸ் சேனல்ல இந்த ஒரு மர்ம நபர் அல்லது டீம் ஒர்க் சேர்ந்து இந்த ஒரு மர்ம கொலைகள் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு எச்சரிக்கைப்படுத்துறாங்க. எச்சரிக்கைப்படுத்தினாலும் கூட மாசத்துக்கு 1 கொலைகள், மாசத்துக்கு 2 கொலைகள்னு சொல்லிட்டு அந்த ஆத்துல பிணங்கள் வந்துகிட்டு தாங்க இருக்கு. ஸோ இந்த விசாரணையில அடுத்த கட்டமாக 1990 காலகட்டத்துல போலீஸ் கனத்த அழுத்தத்தோடு இந்த ஒரு கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. அதுல ஒரு இன்ஸ்பெக்டர் புதுசா உள்ள வராருங்க. அவரோட பேர் டேவி ரிச்சர்ட். இவர் இந்த கேஸை லைஃப் லாங் ஃபுல்லா அவரை தொலைச்சிட்டாருன்னு சொல்லணும். டேவ் ரிச்சர்ட் அப்படின்ற இந்த ஒரு காவலாளி இந்த ஒரு விசாரணையை மும்புறமா விசாரித்த சில மாசங்களையே மர்மமான ஒரு நபரை இந்த ஒரு கேஸ்ல குற்றவாளியா கன்சிடர் பண்றாருங்க. இந்த ஒரு நபரை பிடிச்ச மற்ற ஊர் மக்கள் எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த ஒரு நபர் கண்டிப்பா இந்த கொலைகள்லாம் பண்ற வாய்ப்புகளே கிடையாது அப்படின்னு சொல்ற அளவுக்கு இந்த பூனையும் பால் குடிக்குமான்ற மாதிரி அப்பாவியான ஒரு பேஸ் தாங்க அந்த நபருக்கு. அவரோட நேம் கேரி லியான் ரெட்வே. பார்க்கறதுக்கு ஒரு சாதாரண நபராக இருந்தாலும் இவரோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரக்குக்கு பெயிண்ட் அடிக்கிறதா இவரோட வேலைங்க. இவருக்கு கல்யாணமாகி ஒரு சாதாரண லைஃப் தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்காருங்க இந்த நபர். அந்த நபருக்கு சுத்தி இருக்கிறவங்க நைபர்ஹுட் என்ன சொல்றாங்க அப்படின்னா இவர் ஒரு நல்ல மனுஷர் அப்படின்னு சொல்லிட்டு கன்சிடர் பண்றாருங்க.
ஆனா இவர் உள்ளுக்குள்ள நல்ல மனுஷரா இருந்தாலும் இரவு நேரங்கள்ல இவருக்கு இன்னொரு முகம் இருக்குன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாதுங்க. இவர் இரையாக்கிய பெண்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டை விட்டு ஓடி வந்தவர்கள், இளம் பெண்கள், செக்ஸ் ஒர்க்ல ஈடுபடுறவங்க. பாதுகாப்பு இல்லாத இந்த பெண்களை டார்கெட் பண்றதுக்கு முக்கியமான காரணம், அவர்களை யாருமே தேட மாட்டாங்க, அது மட்டும் இல்லாமல் யாருமே புகாரும் கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு காரணத்தினால பர்ஃபெக்டா டார்கெட் பண்ணி ரெட்வே கொலைகளை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காருங்க. 1987 இருந்து 1990 காலகட்டம் வரைக்கும் இந்த கேஸ்ல இந்த நபரை கைது செஞ்சிருந்தாலும் கூட இந்த விசாரணை உண்மை அப்படின்றதுக்கு ஆதாரங்கள் கண்டிப்பா தேவைப்படுதுங்க. அப்ப அந்த காலத்துல ஃபார்ஜனிக் டெக்னாலஜி ரொம்ப குறைவா இருந்த காரணத்தினால இந்த நபர்கிட்ட டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பண்ணும்போது அந்த டெஸ்ட் எதுவுமே பலியான அந்த பெண்களோட மேட்ச் ஆக மாட்டேங்குதுங்க. அதனால ரிட்வே சஸ்பெண்ட் லிஸ்ட்ல இருந்தாலும் சாலிடா எவிடன்ஸ் எதுவுமே கிடைக்காத காரணத்தினால இந்த ஒரு கேஸை அப்படியே விட்டுறாங்க. 1990 காலகட்டத்துல டெக்னாலஜி அந்த அளவு வளர்ச்சி அடையலனாலும் கூட ரிட்வே அப்படின்ற இந்த நம்பர்கிட்ட இருந்து முடி, பிளட் போன்ற டிஎன்ஏ சாம்பிள்ஸை பத்திரமா போலீசார்கள் பாதுகாப்பா வச்சுட்டு இருந்திருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம், ஃபியூச்சர்ல கண்டிப்பா டெக்னாலஜி வளரும், அப்ப இந்த ஒரு கேஸ்ல கண்டிப்பா இந்த ஒரு குற்றவாளி பிடிபடுவார் அப்படின்ற நம்பிக்கையோட இந்த கேஸை விட்டிருந்தாலும் கூட அந்த டிஎன்ஏ சாம்பிள்ஸை பத்திரமா வச்சுட்டு இருந்திருக்காங்க. சில வருடங்கள் கடந்து போனாலும் கூட இந்த கொலைகள் தொடர்ந்து கிரீன் ரிவர்ல நடந்துட்டு இருக்குதுங்க. அங்க மட்டும் இல்லாம அடர்ந்த காடுகள்ல, அதாவது யாருமே போகாத இடத்துல கூட பெண் உடலங்கள் மீட்டெடுக்கப்படுதுங்க. இந்த விசாரணை ஒரு வழியா முடிவுக்கு வர நேரம் வந்துருச்சுன்னா சொல்லணும். 2001 காலகட்டத்துல உலகமே மாற்றப்பட்ட அதே டைம் தான் அமெரிக்கா டிஎன்ஏ டெக்னாலஜியில வளர்ச்சி அடைய ஆரம்பிக்குதுங்க. இந்த ஒரு வளர்ச்சி போலீசார்களுக்கு கை கொடுக்கவும் ஆரம்பிக்குதுங்க. அதனால டேவ் ரிச்சர்ட் அப்படின்ற இன்ஸ்பெக்டர் 1990 காலகட்டத்தில் 3 ரெட்வே அவரோட கேஸை திருப்பி கையில எடுக்கிறாருங்க. கையில எடுத்தது மட்டும் அல்லாம 1987 கேட் ரெட்வே அப்படின்ற இருந்து எடுத்த டிஎன்ஏ சாம்பிள்ஸை லேபுக்கு அனுப்பி வைக்கிறாருங்க. அனுப்பி வச்சு ரிசல்ட்டை பார்க்கும்போது போலீஸார்களுக்கு பேர் அதிர்ச்சின்னு தாங்க சொல்லணும். என்னாச்சு அப்படின்னா 1987 ரெட்வே கொடுத்த டிஎன்ஏ சாம்பிள் அவர் கொன்ன பல பெண்களோட மேட்ச் ஆகுதுங்க. இதனை எடுத்து இவர் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. ஒரு வழியா 20 வருஷத்துக்கு மேலா பெண்களை பழி வாங்கி கொன்ன சீரியல் கில்லரான கேரி ரிட்வேவை 2001 காலகட்டத்தில் நவம்பர் மாதம் 30 கைது பண்ணுறாங்க போலீஸார்கள். கைது பண்ணி வெளியே கூட்டி வரும்போது ஊர் பொதுமக்கள், கேரி ரிட்வே சுற்றி இருக்கிற நைபர்ஹுட்ஸ் எல்லாரும் கேரி ரிட்வே பார்த்து உடனடி போயிடுறாங்க. ஒரு வழியா இந்த ஒரு கேஸ் முடிவுக்கு வருதுங்க. அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு கொண்டு போய் கேரி ரிட்வேவை ஒப்படைக்கிறாங்க. ஒப்படைச்சு கோர்ட்ல இருந்து கேரி ரிட்வே பத்தி எத்தனை பெண்களை கொண்டிருக்க அப்படின்னு கேட்கும்போது போலீசார் விசாரணையில 48 பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்றாங்க. ஆனா கேரி ரிட்வே என்ன சொல்றாருன்னா 48 பெண்கள் கிடையாது, இன்னும் ஒரு பெண்ணை நான் கொண்டிருக்கேன், அந்த பெண்ணை யாருக்கும் தெரியாத ஒரு காட்டுல புதைச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேரி ரிட்வே சொல்லும் போது அந்த இடத்த போய் காட்டுறாருங்க கேரி ரிட்வே. அந்த இடத்த காட்டும்போது போலீசார்களுக்கு மறுபடியும் பேதறிச்சிங்க. அவர் சொன்ன மாதிரி 48 கொலைகள் கிடையாதுங்க, 49வது கொலையா ஒரு பெண் சடலத்தை கொண்டு புதைச்சிருந்திருக்காருங்க. எனவே 48 கொலைகள் இல்லாம 49 கொலைகளை நான் கொண்டிருக்கேன், பெண்களை நான் கொண்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குமூலமா ஓப்பன் ஸ்டேட்டஸ் கொடுத்துறாருங்க. இதுல ஒரு குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, கேரி ரிட்வே கொன்னு புதைச்ச அந்த பெண்களோட உடலை மறுநாள் குழி தோண்டி எடுத்து அந்த இறந்த சடலத்துக்கு கூட பாலியல்ல ஈடுபடுறது வழக்கமா வச்சுட்டு இருந்திருக்காருங்க. போலீஸ் விசாரணையில கேரி ரிட்வேட்ட இந்த கொலைக்கான காரணம் அப்படின்னு கேட்கும்போது, நான் காலையில ட்ரக்குக்கு பெயிண்ட் அடிக்கிறது எப்படி என்னோட வேலை, என்னோட ஜாப்பா இருக்குதோ அது மாதிரி இரவு நேரங்கள்ல இந்த மாதிரி பழி வாங்கி கொள்றது என்னோட வேலை அப்படின்னு சொல்லிட்டு வாக்குமூலம் கொடுக்குறாருங்க. இதனை எடுத்து கோர்ட்டு 49 கொலைகளை செஞ்ச இந்த ஒரு நபருக்கு லைஃப் லாங் ஃபுல்லா வெளியே வராத அளவுக்கு சிறை தண்டனை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா சைக்காலஜிஸ்ட் டாக்டர் கேரி ரிட்வேவை மருத்துவமனைக்கு அழைச்சி பரிசோதனை செஞ்சதுக்கு அப்புறம் சைக்காலஜிஸ்ட் டாக்டர் என்ன சொல்றாரு அப்படின்னா, கேரி ரிட்வேக்கு நார்மலான மனுஷ உணர்ச்சிகள் அப்படின்றதே கிடையவே கிடையாது. அது மட்டும் இல்லாம தன் செஞ்ச குற்றத்துக்கு குற்ற உணர்ச்சி அப்படின்றது ஒரு துளி கூட கிடையாது. மற்றவங்களோட
மனசாட்சியை புரிஞ்சுக்கிற அளவு கூட ஒரு சிறுதுளி கூட மனப்பான்மைன்றது கிடையவே கிடையாது. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஒரு துளி கூட பயமே இல்லாத ஒரு சைக்கோ அப்படின்னா அது கேரி ரிப்பே அப்படின்னு நாங்கள் சொல்லணும். 20 வருஷமா பகல் நேரங்களில் நார்மலான ஃபேஸை வச்சுட்டு ஒன்றும் தெரியாத ஒரு அப்பாவி மாதிரி வாழ்ந்துட்டு இருந்த கேரி ரிப்பே இரவு நேரங்களில் பழி வாங்குற எண்ணத்தோட மறுமுகத்தோட வெளியே காட்டியிருந்திருக்காருங்க. இந்த நபரை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. உங்கள் லைஃப்பில் ஏதேனும் திகில் மற்றும் அமானுஷி சம்பவம் நடந்துச்சா டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் ஐடி, டெலிகிராமோட ஐடி, ஜிமெயில் ஐடி கொடுத்துருங்க. எனக்கு ஃபாலோ பண்ணிவிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்கள் லைஃப்பில் நடந்த உண்மையான சம்பவங்களை கண்டிப்பாக நான் என்னோட யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணுறேன். அடுத்த ஒரு த்ரில்லிங்கான எபிசோடு சந்திக்கும் வரை நான் உங்கள் மேடி.